முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் குற்றம் சாட்டியிருக்கிறார். பச்சை துண்டு போட்டு பச்சை துரோகம் செய்பவர் இபிஎஸ் என்று முதல்வர் தெரிவித்திருக்கிறார். பச்சை துண்டு போட்டுக்கொண்டு பச்சை துரோகம் செய்பவருக்கு மீண்டும் விவசாயிகள் கண்ணில் தெரியவில்லையா என்று இபிஎஸ்ஐ முதலமைச்சர் குற்றம் சாட்டியிருக்கிறார். தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக பச்சை துண்டு போட்டு பச்சை துரோகம் செய்பவர் இபிஎஸ் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். பச்சை துண்டு போட்டுக்கொண்டு பச்சை துரோகம் செய்பவருக்கு மீண்டும் விவசாயிகள் கண்ணில் தெரியவில்லையா என்று முதலமைச்சர் இபிஎஸ்ஐ சாடி பேசியிருக்கிறார். இது தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் நந்தினி இணைப்பில் இருக்கிறார். நந்தினி, வணக்கம். முழு விவரங்களை சொல்லுங்க. வணக்கம். பச்சை துண்டு போட்டுக்கொண்டு பச்சை துரோகம் செய்பவருக்கு மீண்டும் விவசாயிகள் கண்ணில் தெரியவில்லையா என தமிழ்நாடு முதலமைச்சர் தற்போது கேள்வி எழுப்பியிருக்கிறார். இது குறித்து தன்னுடைய எக்ஸ்தல பக்கத்தில் பதிவை வெளியிட்டுள்ள முதலமைச்சர், கிராமப்புற ஏழை மக்களின் வயிற்றிலேயே அடிக்கும் விபி கிராம் குறித்து எதிர்க்கட்சி அதிமுகவின் நிலைப்பாடு என்ன என அவர் கேட்டுக்கொண்டிருக்கிறார். 3 ஃபார்ம் லாஸ் சிஏஏ போல இதிலும் அமித்ஷாவுக்கு ஆமாம் சாமி போட்டு ஆதரவு தரப்போகிறாரா திருவாளர் பழனிசாமி என கேள்வி எழுப்பிய அவர், காந்தியடிகளின் பெயரை அகற்றிவிட்டு சொன்னால் வாய் சுலுக்கி கொள்ளும்படி இந்தியில் பெயரிட்டிருக்கிறார்கள் எனவும், இந்தி திணிப்பை எதிர்த்து வென்ற அண்ணாவின் பெயரை கட்சியின் பெயரில் வைத்துக் கொண்டு இதை எதிர்க்க கூடவா தயக்கம் எனவும் பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருக்கிறார். திட்டத்திற்கான நிபந்தனைகளை எல்லாம் மத்திய அரசின் கட்டுப்பாட்டில், நிதிக்கு மட்டும் மாநில அரசு பங்களிக்க வேண்டும் என்பதை ஏடிஎம்கே எந்த எதிர்ப்பும் இன்றி ஏற்றுக்கொள்கிறதா என கேள்வி எழுப்பிய அவர், உங்கள் தலைவி அம்மையார் ஜெயலலிதா இதற்கு ஒப்புக்கொண்டிருப்பாரா எனவும், வறுமையை ஒழித்த சாதனைக்கு தண்டனையாக தமிழ்நாட்டில் 100 நாள் வேலை திட்டமே நின்று போகும் ஆபத்தை எதிர்நோக்கி உள்ளோம் என குறிப்பிட்டுள்ள அவர், இதற்கு எப்படி முட்டு கொடுக்க போகிறார் எதிர்க்கட்சி தலைவர் எனவும் கேட்டுக்கொண்டிருக்கிறார். இவ்வளவு குனிந்து கும்பிடு போடும் உங்களது கட்சிக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ற பெயர் எதற்கு என சரமாரியாக கேள்வி எழுப்பியுள்ள முதலமைச்சர், நான் கேட்கவில்லை, தமிழ்நாட்டு மக்கள் கேட்கிறார்கள் எனவும் குறிப்பிட்டிருக்கிறார். அந்த வகையில் பச்சை துண்டு போட்டுக்கொண்டு பச்சை துரோகம் செய்பவருக்கு மீண்டும் விவசாயிகள் கண்ணில் தெரியவில்லையா என தமிழ்நாடு முதலமைச்சர் கேள்வி எழுப்பியுள்ளது குறிப்பிடத்தக்கது. தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி நந்தினி.